சாம்பியன் கோப்பையை மூன்றாவது முறையாக கைப்பற்றி புதிய வரலாற்று சாதனையையும் படைத்திருக்கிறது இந்திய அணி. 2002, 13, 25 என 3 முறை இந்த சாம்பியன் கோப்பையை இந்திய அணி கைப்பற்றி இருக்கிறது. ரசிகர்கள் இதனை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இருக்கிறது. 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 251 ரன்களை நியூசிலாந்து அணி எடுத்திருந்த நிலையில் 49 ஓவர்கள் வரைக்கும் 6 விக்கெட் இழப்புக்கு 254 ரன்களை எடுத்து 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியை வென்றிருக்கிறது இந்திய அணி. மிச்சல் 63 ரன்கள், பிரஷல் 53 ரன்கள் என நியூசிலாந்து அணியில் ரன்களை குவிக்க இந்திய அணியில் அதிகபட்சமாக ரோஹித் சர்மா 76 ரன்களை குவித்திருக்கிறார். சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய அணிக்கு பரிசு தொகையாக 19 கோடியே 50 லட்சம் கிடைக்க இருக்கிறது. எமது செய்தியாளர் ஹரிஹரன் இணைந்திருக்கிறார். ஹரிஹரன், அங்கு ரசிகர்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்கிறாங்க? கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாகவே இந்த ஆட்டம் போயிருக்கு. விவரங்கள் என்ன? சாம்பியன்ஸ் டிராபியை 3வது முறையாக கைப்பற்றி இந்திய அணி சாதனை படுத்திருக்கு. இதற்கு முன்னதாக 2003ஆம் ஆண்டு இலங்கை இந்திய அணி 2 அணிகளும் சரிசமமாக பகிர்ந்து கொண்டது. அதற்கு பிறகாக 2013ஆம் ஆண்டு இந்திய அணியின் அப்போதைய கேப்டன் தோனி தலைமையிலான அணி வென்றிருந்தது. தற்பொழுது ரோஹித் சர்மா தலைமையிலான அணி 3வது முறை சாம்பியன்ஸ் டிராபியை வென்றிருக்கக்கூடிய நிலையில நாடு முழுவதும் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக சென்னை மெரினாவில் சிறப்பு ஏற்பாடாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த போட்டியை காண இன்று பிற்பகல் முதலே ஏராளமான ரசிகர்கள் இந்த பகுதியில் குவிந்திருக்கக்கூடிய நிலையில இந்திய அணி வெற்றி பெற்றதுமே உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக இந்திய அணிக்கு 252 ரன்கள் இலக்காக நிர்ணயித்த நிலையில 2வது பேட் செய்து இந்திய அணி விக்கெட் இழப்பின்றி 105 ரன்கள் வரை எடுத்திருந்த போது மிக விரைவாக இந்திய அணி வெற்றி பெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கு பிறகாக தொடர்ச்சியாக 3 விக்கெட்களை இட ஆட்டத்தில் சற்று விறுவிறுப்பு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் இந்திய அணி மிக மெதுவான ஆட்டத்தை விளையாடி இறுதி நிமிடத்தில் பரபரப்பான சூழல்ல இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல நாடு முழுவதும் உள்ள ரசிகர்கள் இந்திய அணி 3வது முறையாக சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வென்றனர். குறிப்பாக இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2013 சாம்பியன்ஸ் டிராபி கோப்பை வென்ற பிறகு எந்த ஒரு ஐசிசி தொடர்களையுமே வெல்லாமல் இருந்தது. குறிப்பாக கடந்த T20 உலக கோப்பை தான் 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்திய அணி வென்ற கோப்பையாக இருந்தது. கடந்த ஆண்டு நடைபெற்ற T20 உலக கோப்பை வென்ற போது இதற்கு பின் நடைபெறும் ஒவ்வொரு ஐசிசி தொடரிலுமே இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான கோப்பையை வெல்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது என கிரிக்கெட் விமர்சகர்கள் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபி என்று சாதனை படைத்திருக்காங்க. இது மிக முக்கியமான போட்டியாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் 2019ஆம் ஆண்டு அரையிறுதிப் போட்டியில நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் தான் இந்திய அணி தோல்வி அடைந்து வெளியேறியிருந்தது. குறிப்பாக அப்போதைய கேப்டன் தோனிக்கு மிக முக்கியமான போட்டியாக அது இருந்த ஒரு சூழல்ல பெரும்பாலான இந்திய ரசிகர்களிடையே அந்த போட்டி மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் நியூசிலாந்து அணியிடம் இந்திய அணி தோற்றிருந்தது. அதற்கு பழி தீர்க்கும் விதமாக இந்திய அணி இன்று நியூசிலாந்தை வீழ்த்தி ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருக்காங்க. ரோஹித் சர்மாவுக்கு மிக முக்கியமான ஒரு தொடராக இருக்கின்றது. குறிப்பாக T20 உலகக்கோப்பை மற்றும் சாம்பியன்ஸ் டிராபி என 2 கோப்பைகளை அடுத்தடுத்து வென்றிருக்கக்கூடிய ஒரு சாதனையை படைத்திருக்கிறார் ரோஹித் சர்மா. ஹரிஹரன், இப்போ இந்திய அணியில பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது? நியூசிலாந்து அணியில நிறைய விக்கெட்டுகள் இழந்துதான் 251 ரன்களை எடுத்திருக்கிறாங்க. நம்மளுடைய பவுலிங் எப்படி இருந்துச்சு? இந்திய அணியின் பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் இந்த தொடர்ல மிகச் சிறப்பாகவே இருந்தது. குறிப்பாக வருண் சக்கரவர்த்தி இந்திய அணி பயன்படுத்திய விதம் அனைத்து தரப்பிலுமே பாராட்டத்தக்கதாக இருந்தது. குறிப்பாக கடந்த சில சமீபத்தில் நடைபெற்ற T20 தொடரில் மட்டுமே சிறப்பாக செயல்பட்ட ஒரு காரணத்தினால அவர் 50 ஓவர் கிரிக்கெட்டுக்கு அந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு தேர்வு செய்யப்பட்டார். குறிப்பாக இந்திய அணியின் மிக முக்கியமான நட்சத்திர பந்து வீச்சாளர் பும்ரா இல்லாதது ஒரு பின்னடைவாக இந்திய அணிக்கு பார்க்கப்பட்டிருந்தது. எனினுமே கடந்த ஆண்டுகளில் உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக செயல்பட்ட முகமது ஷமி அணிக்கு திரும்பியது ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்பட்டாலுமே இந்திய அணி பந்து வீச்சு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை என்ற ஒரு கருத்து இந்த தொடருக்கு முன்னதாக கூறப்பட்டிருந்தது. அந்த துறையை சிவப்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி தமிழகத்தை சேர்ந்தவர், அவர் நிவர்த்தி செய்தார் என்று பார்க்க வேண்டும். குறிப்பாக அந்த லீக் போட்டியில் நடந்த நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில மிகச்சிறப்பாக பந்து வீசி நியூசிலாந்து அணி தோற்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தார். வருண் சக்கரவர்த்தி பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் எதிரணியினர் கணிப்பது மிக கடினமாக இருந்தது. இவ்வாறாக தான் இந்த தொடர் முழுவதுமே இந்திய அணியின் பந்து வீச்சு மிக முக்கியமாக இருந்தது.
குறிப்பாக அதிக சுழற்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தி இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் துபாயில விளையாடுவது இந்திய அணிக்கு சாதகமான ஒன்று என கணிக்கப்பட்டிருந்தாலுமே இந்திய அணி அதற்காக கடுமையாக உழைத்தது. குறிப்பாக ஒவ்வொரு போட்டித் தொடருக்குமே அவர்கள் துபாய் மைதானத்தில் பயிற்சி மேற்கொள்வதில்லை, வேறொரு ஐசிசியின் மைதானத்தில் தான் பயிற்சி மேற்கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக பயணித்து வரோம்னு சொல்லியிருந்தாங்க. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கும் சரி, கடந்த T20 உலகக்கோப்பை தொடருக்கும் சரி, அந்த தொடருக்கான அணி தேர்வு செய்யப்பட்ட போது அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் அணி தேர்வு சரியில்லை என்பதே வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அதனையெல்லாம் கடந்து T20 உலகக்கோப்பையில் எந்த அளவிற்கு வென்று கோப்பையை கைப்பற்றி தந்தாரோ அதே போன்று அந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபி தொடரை கைப்பற்றி சாதனை படைத்திருக்கு. இந்திய அணியின் பந்து வீச்சு சிறப்பாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் பவுலிங் கடந்த சில போட்டிகளுக்கு முன்னதாக சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்வதில் இந்திய அணியின் பேட்டிங் சற்று மோசமாக கூறப்பட்டது. அதனையெல்லாம் கடந்து இந்திய அணியின் வீரர்கள் விராட் கோலி உள்ளிட்ட வீரர்கள் மிகச் சிறப்பாக விளையாடினார். இந்த தொடருக்கு முன்னதாக சுபன் கில் இன்னும் ஃபார்ம்ல தான் நல்லா இருக்குன்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் தகர்க்கும் விதமாக ஆரம்ப காலகட்டத்தில் மிக முக்கியமான சிறப்பாக விளையாடி இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு அணியாக சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்திய அணி மிக முக்கியமான சாம்பியன்ஸ் டிராபி தொடரை 3வது முறையாக வென்று சாதனை படைத்திருக்கிறது. நிச்சயமாக தகவல்களுக்கு நன்றி. வருண் சக்கரவர்த்தி ஒரு தமிழராக இந்த அணியில தேர்ந்தெடுக்கப்பட்ட போது நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. அதற்கு இந்த வெற்றி பதிலளித்திருக்கிறது என்பதையே பார்க்க முடிகிறது. உற்சாகமான ரசிகர்களுடைய அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.